வணக்கம் சொந்தங்களே. இன்றைக்கி வித்தியாசமாக முட்டை உடச்சி ஊற்றி ஒரு கிரேவி செய்ய போகிறோம். அது எப்படின்னு சொல்கிறேன். எது நான் தேவைங்கிறேங்க. ஒரு 10 சின்ன வெங்காயங்க, அப்புறம் பெரிய வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் இப்படி நீட்டமாக அரிஞ்சு வச்சுக்கணும். 2 தக்காளி பியூரி மாதிரி நல்லா அடித்து வச்சுக்கணும். குடமிளகா இருந்தால் இது ஆப்ஷனு, வேணுந்தால் போடுங்க, இல்லைன்னா வேண்டாம். 4 முட்டை எடுத்துருக்குறேங்க. கரம் மசாலா 1/4 ஸ்பூனு, மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள். இது லாஸ்ட்டாக போடணும். சோம்புத்தூள், மிளகுத்தூள் சொல்லணும். நான் 10 சின்ன வெங்காயம் அடித்து எண்ணெய் ஊற்றி இப்போ சோம்பு போட்டு வணக்கிட்டுருக்குறேங்க. இஞ்சி பூண்டு சொல்ல மறந்துட்டேங்க. இஞ்சி பூண்டும் பெரிய வெங்காயமும் இப்போ கலந்துருக்குறேங்க. போட்டு நான் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வணக்குறேங்க. இப்போ வெங்காயம் கண்ணாடி படத்துக்கு வணங்கிடுச்சுங்க. இப்போ அந்த மசாலாலாம் எடுத்து வச்சுக்கணும் இல்லைங்களா, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், இதெல்லாம் போட்டு உப்பு போட்டு சும்மா ஒரு கிளறணுங்க. இப்போ தக்காளி அடித்து வச்சதை ஊற்றுறோங்க. ஊற்றி இது நல்லா சுண்டை வணக்கணுங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுன்னே பாருங்கள். இப்போ சைடில் எண்ணெய் வருது பாருங்களா, தெரியுதுங்களா? இந்த இடத்துலலாம் எண்ணெய் மாதிரி பிரிஞ்சிடுதுங்களா. இப்போ குடை மிளகா போட்டு ஒரு இது பண்ணிவிட்டு ஸ்லோவில் வச்சுருங்க. ஸ்லோவில் வச்சுட்டு முட்டையை அடித்து அப்படியே ஊற்றணும், ஆஃப் பாயில் மாதிரி. இப்போ பாருங்கள், இப்படி உடச்சி ஊற்றி ஸ்லோவில் வச்சு இப்போ மூடி வச்சுக்கணுங்க. ஒரு 2 நிமிஷம் இல்லை 5 நிமிஷம் கழிச்சிட்டு திருப்பி போட்டு இது பண்ண வேண்டியதுங்க. அவ்வளோதாங்க. இதை பாருங்கள், இப்போ வெந்து போச்சுங்களா. இதை அப்படியே திருப்பி பெரட்டி போடணுங்க. எல்லாம் திருப்பி போட்டுட்டானுங்களா. இப்போ மேலே சோம்பு மிளகுத்தூள் பவுட்ரு இப்படி தூவி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டா கிரேவி ரெடிங்க. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ். பாருங்கள், நல்லா கிளறிட்டு ஆஃப் பண்ணிட்டாங்க. அவ்வளோதாங்க. நன்றிங்க.